மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து வெளிவந்திருக்க லேப் டெக்னீஷியன் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடின்னு எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்திங்கன்னா 8500 21,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது. நம்ம டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க. தகப்பனார் பெயர் உங்களுடைய தகப்பனார் பெயர் நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், மொத்தம் 9 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தொகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முகவரி, தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடம், தேதி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம் போட்டுக்கோங்க. இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் 631501 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு டிசம்பர் 26ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்ம வந்து நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா கூட சென்ட் பண்ணிக்கலாம். இதான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. 9 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி போஸ்டிங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸில் பண்ணியிருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன் ஐடி கம்ப்யூட்டர் ஃப்ரம் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ண விருப்பம் உள்ளவங்களாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்கில். இந்த ஜாபுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்க அப்படின்னா 21,000 சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், மாவட்ட நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸில் பண்ணியிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேனேஜிங் ஆஃபீஸில். அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம், நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனில் வந்து ப்ரொவைடிங் சப்போர்ட் இருக்கணும். அக்கௌண்டன்சியில் நாலேஜ் இருக்கணும். டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃபீஸ் காஞ்சிபுரத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி, சேலரி பார்த்திங்கன்னா 12,000. தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த் வெல்னஸ் சென்டர், ஸ்ரீபெரும்புதூர், பில்லிப்பாக்கம், போண்டூர்னு சொல்லியிருக்காங்க. 3 வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர் நிலை 2, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா +2ல் வந்து பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து எடுத்துருக்கணும். சப்ஜெக்ட் வந்து தமிழ் லாங்குவேஜ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஆஃபர்ட் பை ரெகக்னைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில்
2 இயர்ஸ் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் வெல்னஸ் சென்டர், கோட்டூர், பெண்ணலூர் அண்ட் மாம்பாக்கம்னு சொல்லியிருக்காங்க. 3 வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 14,000. 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோகிராஃபர். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பண்ணியிருக்கணும். ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சிஸ். சேலரி வந்து 13,300 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன், ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்டு 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர், பிள்ளையார்பாளையம், நாதப்பேட்டை, செவிலிமேடு. 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 13,000. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனை பணியாளர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மற்றும் துப்புரவு பணியாளர், சானிட்டரி ஒர்க்கர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர், மாங்கடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 8,500 சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர், நாதப்பேட்டை. 1 வேகன்சிஸ். சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. பிறகு இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெப்சைட்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்துலேயும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.